ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் ப்ளஸ் புக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1 சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ உங்களுடைய எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். அப்ராப்ரியேட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இதை பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மில் சொன்னேன் இல்லைங்களா, கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் 3 ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி செய்யலாம். நார்மலாக எப்படி பண்ணுவீங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க, அப்புறம் எல்சிஎம் எடுப்பீங்க, அப்புறம் இது எல்லாத்துக்கும் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அப்புறம் எல்சிஎம் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதுக்கு ஒரு ஆன்சர் போட்டுக்குவீங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதுக்கு ஒரு ஆன்சர் போட்டுப்பீங்க, அப்போ 3த்தும் சேர்த்து எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. இதுதான் நார்மலாக செய்வீங்க. அதுக்கு பதிலாக ரீகால் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், A இன்ட்டு B இன்ட்டு C அசோசியேட்டிவ். அதாவது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோசியேட்டிவ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கும் 3 நம்பர், நம்ம 3 டிஜிட் ABCயை வச்சு ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். அப்போ அசோசியேட்டிவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ட்டு சிம்பிள், A இன்ட்டு B இன்ட்டு C மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் வந்து மல்டிப்ளிகேட்டிவில் சொல்கிறேன். அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணுறது. அப்படி இருந்தாலும் இல்லை, இந்த 2 டிஜிட்டையும் A இன்ட்டு B ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அந்த ரிசல்ட்டை C கூட மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ அசோசியேட்டிவில் எல்லாமே இன்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்னென்னா, இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் ஓவர் அடிஷன். இங்கே பாருங்கள், இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் A இன்ட்டு அந்த BC. இந்த அசோசியேட்டிவ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கும் 3 டிஜிட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ABC. அதே தான் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், B ப்ளஸ் C. டிஸ்ட்ரிபியூட்டிவில் B ப்ளஸ் C. அப்போது ஈஸி. அடுத்தது நீங்கள் அப்படியே எழுதிப்பீங்க, என்ன, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த ரிசல்ட்டு கூட ஏன்றது வெளியில் இருந்ததுனாலுமே இது கூட ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க. A இன்ட்டு B ப்ளஸ் A இன்ட்டு C. என்ன பண்ணுவீங்க, இங்கே இது மேலே எழுதியிருக்கிறது இன்ட்டுவே நான் இங்கே ப்ளஸ் போட்டுக்க சொல்லிட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டிவில் A இன்ட்டு B ப்ளஸ் C. அப்போ என்ன பண்ணுவீங்க, A இன்ட்டு B ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குவீங்க, நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது A இன்ட்டு C. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. கம்யூட்டேட்டிவ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், A ப்ளஸ் B பண்ணாலும் ஓகே, இல்லை தட் இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் A. இது அடிஷனுக்கு. மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் A இன்ட்டு B ஈக்குவல் டு B இன்ட்டு A. இதை வச்சு தான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா அந்த சம்மை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் எது காமனாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், எதெல்லாம் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த 3/5 காமனாக இருக்குது. அதாவது இங்கே இருக்க 3/5 2/3க்கு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, திரும்பி 3/5 1/6 பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம இந்த சைடு இது ரெண்டும் மிங்கிள் பண்ணிக்கலாம். 5 காமன், ஸோ இது ரெண்டும் நம்ம கிளப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டும் கிளப் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். ஆனால் இங்கே நடுவில் ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இந்த அசோசியேட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி பாருங்கள், A இன்ட்டு B ப்ளஸ் A இன்ட்டு C அந்த மாதிரி கான்செப்டில் மாதிரி இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் எது காமனாக இருக்குது, 3/5. ரெண்டுத்துக்குமே 3/5 காமன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3/5 இருக்குது, இங்கே மைனஸ் 3/5 இருக்குது. நம்ம எப்படி வேணால் காமனாக எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் மைனஸ் 3/5 வெளியில் எடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளஸ் 3/5 எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 3/5 இருக்குது, எதை வேணால் எடுத்துக்கலாம். அப்போது ஈக்குவல் டு ப்ளஸ் 3/5 எடுத்துக்கிறேன். 3/5 இதுலேருந்து பிரித்து எடுத்துட்டா உள்ளே என்ன போடுவீங்க, மைனஸ் 2/3. இங்கே இருக்கிறது அப்படியே போட்டுக்கிறேன். நடுவில் இங்கே ஆல்ரெடி 3/5 இருக்குது. அப்போது இங்கே உள்ள என்ன சிம்பிள் மட்டும் பாக்கி இருக்குது, மைனஸ் பாக்கி இருக்குது. மைனஸ் போட்டுக்கிறேன் நடுவில். இங்கே இதை நம்ம 3/5 வெளில எடுத்துட்டோம், மைனஸ் மட்டும் பாக்கி இருக்குது, மைனஸ் எடுத்துக்கிறேன். மீதி 1/6. ஓகேவா. அப்புறம் என்ன பாக்கி இருக்குது, ப்ளஸ் 5/2 மட்டும் ரிமைனிங் நிற்கிது. அதை தூக்கி வந்து கடைசியில் போட்டுருங்க. இப்போது என்ன பண்ணலாம், இது கிட்டத்தட்ட இந்த நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொன்னோம் இல்லைங்களா. அப்போ ஏற்கனவே இங்கே இருந்தது என்னவா இருந்திருக்குது, இது ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த 3/5 ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 3/5 ஏன்னா A இன்ட்டு B. அப்போ 3/5 இன்ட்டு B, இது B இல்லைங்களா. அங்கே 3/5 ப்ளஸ் சிம்பிள் A இன்ட்டு C, இது C. ஓகேவா. இந்த A இன்ட்டு B, ஏன்றது நான் இங்கே வந்து A, இதுதான் A, எனக்கு இது B, இது C. ஓகேவா.
இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி இட் இஸ் நத்திங் பட் இதை எப்படி எழுதுவீங்க? ஏவை காமனாக தூக்கின்னு வந்து போட்டுருவீங்க, பி ப்ளஸ் சின்னு எழுதுவீங்க. அதை தான் நான் செஞ்சுருக்கேன். இங்கே பி வந்து -2/3, சி இஸ் நத்திங் பட் இங்கே +3/5 இருக்குது. அப்போது இந்த மைனஸ் வந்து இதோட ஜாயின் ஆகிடும். இந்த -3/5 இஸ் நத்திங் பட் இது எப்படி எழுதலான்னா 3/5 இன்ட்டு -1/1. இதுதான் -3/5 இல்லைங்களா? அப்போ அந்த -1/1 தான் இன்ட்டு 1/6ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ -1/6 இது ரெண்டும். அப்போ இந்த 3/5 இதுதான். ஏவை காமனாக பிரிச்சுட்டு, ஏன்றது எனக்கு 3/5 காமனாக பிரிச்சுட்டு, இங்கே பி இங்கே சி நடுவில் சிம்பிள் ப்ளஸ் இங்கே வரதுக்கு பதிலாக எனக்கு மைனஸ் வந்திருக்கு. மீதி இருக்கிறத தனியாக எது காமன்? நீ ஏன் இதை மட்டும் இங்கே 3/5 கூட இதை போடலன்னா 5/2 கூட 3/5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. இது ரெண்டுத்துக்கு கூட தான் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் கூட பண்ணியிருக்கேன். ப்ராப்பர்ட்டி நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோமா? இப்போ நம்ம 3/5 வெளியில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இருக்கக்குள்ள இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்பீங்க. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன இருக்கும்? 3க்கும் 6க்கும் 6 தான் எல்சிஎம். போட்டுட்டிங்களா? 3 × 2 தானே 6. அப்போ 2ஆல் இங்கே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4, அப்போ -4. இங்கே 6 6 சேம் தான், அப்போ -1. இப்போது இங்கே +5/2 அப்படியே இருக்கிறது அப்படியே கொண்டு வந்து போட்டுருங்க. இப்போ ஈக்குவல் டு 3/5 சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். -4 -5 -5/6 +5/2. உங்களுக்கு ப்ராக்கெட்டில் இருந்தாலுமே இன்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அப்போ 3/5 இன்ட்டு -5/6. இப்போ கேன்சல் பண்ணுவீங்க, 2 டைம்ஸ் வந்துடும். 5 கேன்சல் ஆகிடுவீங்க, அப்போ 1 இருக்கும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல என்ன போடுவீங்க? -1/2 +5/2. நத்திங் பட் எல்சிஎம் 2 -1 +5 4/2 2 த ஆன்சர். இந்த செகண்ட் சம் எடுத்துக்கோங்க. இதில் எது காமன்? நீங்களே பாருங்கள் எது காமனாக வருது இல்லை அதோட மல்டிபிள்ஸாக வருதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் 2/5 இங்கே 2/5. திரும்பி இது ரெண்டும் நம்ம ஒன்றா எடுத்துக்கலாமா? இது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது பி இன்ட்டு சி மாதிரி இருக்குதா? சாரி, ஓகே, ஏ இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. 2/5 காமனாக இருக்கா? அப்போ இது ஏன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஏ இன்ட்டு சி மாதிரி இருக்கா? அதே மாதிரி இன்ட்டு இது ரெண்டும் காமனாக எடுத்துக்கோங்க. ஏன்றது 2/5 தானே சொன்னேன். ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு சி மாதிரி இருக்கா? அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணலாமா? இது ரெண்டு தனி, இந்த பாக்ஸ் தனி. முதல்ல இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். அப்போ நான் இதில் என்ன எடுக்க போகிறேன்? இதை ஃபஸ்ட்டு 2/5 காமனாக எடுத்துக்கலாம். 2/5 காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன மீதி இருக்குது உங்களுக்கு? -3/7. அதே மாதிரி இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? இங்கே நடுவில் என்ன சிம்பிள் வருது? ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ். இங்கே நம்ம எதுவும் மைனஸ் மாறலை. இங்கே +2/5 தான், இங்கேயும் +2/5 தான். அதனால நாம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் தான் போடுறோம். சப்போஸ் இங்கே -2/5 இருந்ததுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறிடும். ஆனால் நமக்கு இங்கேயும் 2/5 இங்கேயும் +2/5 இருக்கிறதுனால இங்கே இருக்க சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போது என்ன 2/5 காமனாக எடுத்துட்டோம் இல்லையா? பொதுவாக எடுத்துட்டோம் இல்லையா? மீதி என்ன பாக்கி இருக்குது? இன்டூவில் 1/14 பாக்கி இருக்குது. 1/14. இந்த பகுதி வாங்க. இங்கே ப்ராக்கெட்டில் என்ன போடுவீங்க? இங்கே வந்து -1/6 இன்ட்டு 3/2 நிற்குது. இது ஆல்ரெடி இன்டூவில் தான் இருக்குது உங்களுக்கு. அப்போது நம்ம இன்டூவில் இருக்கக்குள்ளே கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6. இது முடிஞ்சிருச்சா? இது ஒரு செப்பரேட் விங். இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 2/5 எல்சிஎம் என்னது? 7க்கும் 14க்கும் எல்சிஎம் 14 தான் உங்களுக்கு வரும். அப்போ 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ -6 +1. இந்த இடத்துல என்ன இருக்குது? -1/2 × 2 4. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்களே போட்டுடுவீங்க ஈஸியாக. என்னன்றது தெரியும் உங்களுக்கு. இது என்னவா பண்ணுவீங்க? -5 தானே போடுவீங்க. இதை -5 ஆக்குவீங்க. -5/14 ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? எதெல்லாம் கேன்சல் பண்ணும்? 5 கேன்சல் ஆகிடும். பாருங்கள், 2/5 இன்ட்டு -5/14 -1/4
இது இன்டூன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 2/5 இன்டூ -5 டிவைடட் பை 14, இங்கே -1/4. இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை கேன்சல் பண்ணுறப்ப இது -1 ஆகிடும், இங்கே 7 டைம்ஸ் போயிடும். அப்போது இந்த சைடில் வந்து -1 டிவைடட் பை 7 -1 டிவைடட் பை 4. இதுக்கப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க ஈஸியாக. போட்டு பார்த்துருங்க, ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு மேட்சிங் ஆகிடும். அப்படி தரலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன ஆன்சர்ன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்ப்போம். இன்வர்ஸ்னால் என்னென்னா, இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட். அப்போ அடிட்டிவ் அதோட ஆப்போசிட், அடிஷனுக்கு ஆப்போசிட் என்ன, சப்ராக்ஷன். அப்போ அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வர்ஸ்னால் ஆப்போசிட், அடிஷனுக்கு சப்ராக்ஷன். அப்போது ஒரு ரேஷனல் நம்பர்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டர், இந்த மாதிரி இருக்க ரேஷனல் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எழுத சொன்னாங்கன்னா அப்படியே a/bயை -a/b. இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது என்னென்னா a + b ப்ளஸ் இதோட இன்வர்ஸ் என்ன, -a/b ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஈக்குவல் டு 0. எப்படி எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நமக்கு 2/3 இருக்குது. இது கூட இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன, -2/3. எப்படி 3 எடுத்துக்கிட்டிங்களா, 2 - 2 என்னது, 0 வந்துடுச்சா? இதுதான் சொல்கிறாங்க ஒரு நம்பர் அதோடைய இன்வர்ஸ்னால் ஆப்போசிட். அப்போ -a/b -a/d தான் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இந்த சம்முக்கு வாங்க. இப்போ 2/8 இருக்காங்க. இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது, -2 + 2 இருக்குது. இப்போ -2/8 இஸ் தி அடிட்டிவ் இன்வர்ஸ். இங்கே என்ன இருக்குது, -6/5. -6/5 இது என்னதுங்க அர்த்தம், என்ன மேலே மைனஸ் இருக்குது கீழே மைனஸ் இருக்குன்றீங்களா? எப்பயுமே மைனஸ் கேன்சல் பண்ணுவீங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் 6/5 இல்லைங்களா? இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன, மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா +6/5 ஆகிடும். அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -6/5. ஓகேவா? மேலே மைனஸ் கீழே மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த கேஸ்க்கு வாங்க, -5/9 மைனஸ், அப்போ நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, என்னவா எழுதுவீங்க, +5/9. இதுதான் ஆன்சர். மீதி எல்லாத்துக்குமே நீங்களே ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்க்கலாம். இப்போது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் எ ரேஷனல் நம்பர்னால் என்னென்னு பார்ப்போம். அங்கே அடிட்டிவ்னா ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, இன்வர்ஸ்க்கு மைனஸ் மாற்றிட்டீங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மாற்றினீங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனுடைய ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், டிவிஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது நீங்கள் வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்வர்ஸ் அடிட்டிவ்னாலுமே ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் மைனஸ் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஆப்போசிட் டிவிஷன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போது ரேஷனல் நம்பர் ஏக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எழுத சொன்னால் என்ன எழுதுவீங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் டிவிஷனில் போட்டுருங்க. இந்த பகுதி கீழே டிவிஷனுக்கு வரணும், 1 டிவைடட் பை ஏ. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த நம்பர் டிவிஷனுக்கு வரணும். அப்போ 1 டிவைடட் பை ஏ, இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி, a இன்ட்டு 1/a ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளுடைய அந்த ப்ராப்பர்ட்டி. அங்கே என்ன பண்ணோம், a/b ப்ளஸ் -a/b ஈக்குவல் டு 0. இங்கே a இன்ட்டு 1/a அதோடைய மல்டிப்ளிகேட், இது ஏவோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், ரெண்டு மல்டிப்ளை பண்ண போல யூ வில் கெட் 1. இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. சம் பார்க்கலாம். இப்போது நமக்கு ஏன்றது இது எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுவீங்க, திஸ் இஸ் நத்திங் பட் 1/13. இது எப்படி எழுதுவீங்க, ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் எதுவுமே மாறக்கூடாது. அடிட்டிவ் இன்வர்ஸில் தான் மைனஸ் சிம்பிள் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றுவீங்க, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மாற்றுவீங்க. ஆனால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் இந்த சிம்பிள் இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. வெறும் ஏவாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, a is nothing but 1 divided by ஏன்னு எழுதுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் this is nothing but 1 divided by 13. இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -13. இதை உன்னான ஈஸியாக எப்படி செய்யலான்னா, இப்போ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த -13 இருக்கிறத கீழே ஒன்றுமே இல்லை 1ன்னு நினச்சிக்கோங்க. 1 நினச்சிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆப்போசிட்டாக போடக்குள்ள இந்த சிம்பிள் எதுவுமே மாற்றக்கூடாது, அப்படியே போடணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ மைனஸ் போட்டு இந்த 1 மேலே போயிடும், 1/13. இப்படியும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கேஸ்க்கு வாங்க, 1/5
இது என்ன எழுதுவீங்க அப்படியே டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போய்டும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர். திஸ் இஸ் நத்திங் பட் 5/1 = 5. இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ உங்கள் ஃபோர்த்து சம் பாருங்கள். -5/8 × -3/7. இதை நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் உள்ளே கொடுத்துருக்காங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது என்னது? 8 × 7 56 டிவைடட் பை என்ன பண்ணுவீங்க? 5 × 3 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 கரெக்டா? ப்ளஸ் 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 அப்போ 15/6 நமக்கு வந்து 15/56 தெரிஞ்சிடுச்சா? இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போய்டும், டினாமினேட்டர் இருக்குது நியூமரேட்டர் போய்டும் இல்லையா? அப்போது 56/15 இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போய்டும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர். 56/15. அடுத்த சம் பார்ப்போம். -1 மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் -1 இஸ் நத்திங் பட் என்னது? -1/1 தான். என்ன இது? இதோட இன்வர்ஸ் என்னது? திரும்பி 1/1 தான் வரும். ஓகேவா? அடுத்தது இந்த சம் பாருங்க. உங்களுடைய 5th சம். இது 6th சம். 5th சம் வந்து -1 × -2/5. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -1 × -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2/5. அப்போது இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 5/2 இஸ் தி ஆன்சர். இப்போ 6th சம் சொன்னேன் இல்லைங்களா? -1ன்றது நீங்கள் இது என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கன்ஃபியூஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள். -1 என்னது? உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக டிவைடட் பை 1 போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம 1 போட்டுப்போம். அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள்? இந்த இதை எப்படி எழுதுவீங்க? ஈக்குவல் டு இந்த 1 வந்து கீழே இருக்க 1 மேலே போயிடும், இந்த -1 கீழே வந்துடும். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாமல் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுத்துக்கணும்? நான் முன்னாடி 13க்கு போட்டு காமிச்சேன்ல, அதே மாதிரி 1 டிவைடட் பை -1 இப்படியும் போடலாம் நீங்கள். இப்போ இந்த சம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஜஸ்ட்டு மைனஸ் அப்போ ப்ராக்கெட்டில் -x இது ரெண்டும் நத்திங் பட் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நார்மலாக உங்களுக்கு தெரியும் -× +x மாறிடும், அது x தான் வரும். அதை சம் வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிதான். இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் மைனஸ் இருக்கும், அப்போ -11/15 ஆகிடும். -× +11/15 லெஃப்ட் சைடில் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 11/15 ரெண்டும் மேட்ச் ஆகிடும். ஸோ தஸ் வெரிஃபைடுன்னு போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு எக்ஸ் இடத்துல இந்த கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மேட்சிங்காக வரணும். அவ்வளோதான். அடுத்து நம்ம 5th சம் பார்க்கலாம். இங்கே இந்த சம் பாருங்கள். நேம் தி ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்தோம், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இங்கே -4/5 × 1 இதோட ஆன்சர் -4/5 தான். 1 × -4/5 this is nothing but இப்படி போடுறாங்க, இல்லை 1 முன்னாடி போட்டு போடுறாங்க. இதுவும் -4/5 தான். -4/5 மூணும் உங்களுக்கு ஆன்சர் -4/5 தான் கொடுக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 is the மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியாக ஒர்க் ஆகுது. அடுத்த சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் -13/7 × -2/7 ஈக்குவல் டு -2/7 × -13/7. இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. -13/7 ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது b. அப்போ a × b ஈக்குவல் டு இந்த b ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள், b × a. a வந்து -13/7 எடுத்துக்கிட்டோம்னா a × b கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? a × b ஈக்குவல் டு b × a தானே? அப்போ இங்கே பாருங்கள், b வந்து -2/7 தானே, b × a. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். -19/29 × 29/-19 ஈக்குவல் டு 1. இது எங்கே பார்த்துருக்கீங்க? a × 1/a ஈக்குவல் டு 1ன்னு ஒன்று பார்த்துருக்கீங்க ஃபார்முலா இல்லையா? இது என்ன ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஏற்கனவே எங்கேயே படிச்சிருக்க மாதிரி இருக்கா? a × அதோடைய இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 இது மாதிரி இருக்குதா? அப்போ இங்கே பாருங்கள், இது -19/29. இதோட இன்வர்ஸ் என்ன? இன்வர்ஸ் எப்படி எழுதுவீங்க? இதோட இன்வர்ஸ் வந்து 29/-19.
இதோட இன்வர்ஸ் 29/-19. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை சால்வ் பண்ணுதா? ஒரு நம்பர் அதோடைய இன்வர்ஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும் ஆன்சர். இதானே வருது. அப்போ அது என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை சால்வ் பண்ணுது. ஏன்னா ஒரு நம்பர் அதோடைய இன்வர்ஸ் 1, அதை தான் இங்கே கரெக்டாக வருது. இது அதோடைய நம்பர், இந்த நம்பரோட இன்வர்ஸ் 29/-19. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை 19/29 இன்ட்டு 29 அதோட இன்வர்ஸ் நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 வருது. அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்த சம் 6th சம் பார்க்கலாம் வாங்க. 6th ப்ராப்ளம் படிங்க. மல்டிப்ளை 6/13, அதாவது 6/13 மல்டிப்ளை பண்ணுங்கள். எது கூட மல்டிப்ளை பண்ணோன்னா பை தி ரெசிப்ராக்கல். நல்ல கொஸ்டினை படிங்க. ரெசிப்ராக்கல்னா என்ன? டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் போயிடும். அப்போ 6/13 கூட எதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க? பை தி ரெசிப்ராக்கல் ஆஃப் 7/16. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதை பண்ணணும்? முதல்ல 7/16ஓட ரெசிப்ராக்கல் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரை 6/13ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஸ்டெப் எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு நிற்கிறேன். ரெசிப்ராக்கல் ஆஃப் -7/16 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டர் வந்து இதான் ரெசிப்ராக்கல். சிம்பிள் மாற்றக்கூடாது, சிம்பிள் அப்படியே போட்டுங்க. அப்போ -7/16ஓட ரெசிப்ராக்கல் 16/7. இந்த ரெசிப்ராக்கல் கண்டுபிடிச்சதை 6/13ஓட மல்டிப்ளை பண்ணும். அப்போது 6/13 இன்ட்டு ரெசிப்ராக்கல் ஆஃப் -7/16 எது? -16/7. இதுதான். இப்போ நீங்கள் இதை ஆன்சர் போடுங்க. 6 × 16 வந்து -96. 13 × 7 இஸ் 91. இதுதான் ஆன்சர். ஓகேவா? செம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலுமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த சம் பாருங்கள். டெல் வாட் ப்ராப்பர்ட்டி அலோஸ் யூ டு கம்ப்யூட் 1/3 × 6 × 4/3 as 1/3 × 6 × 4/3. நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே இது தெரியும். சப்போஸ் இதை நீங்கள் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை இது கூட பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை 4/3 போடுறாங்க. இது என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ, இந்த ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன், இது ஒரு நம்பர் பி இன்ட்டு சி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன போடுவீங்க? ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு எப்படி போடுவீங்க? இது ஏ இன்ட்டு பி, இங்கே இருக்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். இது நம்ம அடிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். அப்போ இங்கே நடுவில் இருக்க மல்டிப்ளிகேட்டிவ் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு போட்டுக்கிறோம். இன்ட்டு சி. அப்போ என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. என்ன கேஸில்? அண்டர் அடிஷனாக மல்டிப்ளிகேஷனான்னு பார்த்தா அண்டர் மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபார்முலா இதுதான். இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஏ வந்து 1/3 தானே, ஏவாக எடுத்துக்கிட்டோம். அப்போது 1/3 × 6 இது ப்ராக்கெட்டில் வந்துருச்சா? ஏ இன்ட்டு பி வந்துருச்சா? இன்ட்டு சி வந்து 4/3 தானே, சி வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ என்ன ப்ராப்பர்ட்டின்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் 8/9 தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 / 1/8. இது எப்படி ஃபஸ்ட்டு பண்ணணும்? மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. முதல்ல -1 1/8 வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம். அது எப்படி பண்ணுவீங்க? இது 1 × 8 8, 8 + 1 9, அப்போது -9/8. இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நாம் ஃப்ராக்ஷனாக, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இப்போ இருக்கிறத மாற்றிட்டோம், ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ என்ன கேள்வி நமக்கு? 8/9 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -9/8. -9/8ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான் 8/9 கேட்குறாங்க. முதல்ல -9/8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதோடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு எழுதுவீங்க? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து நாம் எப்படி எழுதுவோம்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் கீழே அப்படியே போடுவீங்க -8/9. ஓகேவா? இப்போ நம்ம கேட்ட கேள்வி இஸ் 8/9 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -8/9. நோ. ஏன் நோன்றது தான் ஆன்சர். ஏன்னா நெகட்டிவ் இங்கே வந்து இது இன்வர்ஸ் என்னமோ சேமு, ஆனால் 8/9
இதோட இன்வர்ஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க 9/8. இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 9/8 தான் வரணும். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா -8/9ன்னு வந்திருக்கு. அது என்னது? அது அடிட்டிவ் இன்வர்ஸ். இட் இஸ் நாட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா தான் 8/9 நீங்கள் கொடுத்துருந்தா இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். 8/9ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். 8/9க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 9/8. ஆனால் 8/9ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா -8/9. இது அடிட்டிவ் இன்வர்ஸ். நம்ம ஏற்கனவே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம பார்த்தோம். என்னது? ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? 1/a = 1 வரணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்போ ஏ என்னது? நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 இது தானே கொடுத்துருக்காங்க. -9. இப்போ ஏ = -9/8ன்னு எடுப்போம். ஏ = -9/8னா அப்போ நீங்கள் இதோட இன்வர்ஸ் என்ன போடுவீங்க? -9/8 இன்ட்டு -8/9 இல்லையா? 8 × 9 என்ன போடுவீங்க? 8/9. இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் -1/8 சொன்னாங்க இல்லையா? அது தட் இஸ் நத்திங் பட் -9/8 இந்த சைடு. இது ரெண்டும் நமக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸான்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரணும்? 1 வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ 8/9 இருக்கும். இதோட இது -9 இன்ட்டு -9/8. இது கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. -9/8 இது கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 வந்துடும். இது கேன்சல் பண்ணால் -1 வருது. நம்ம +1 வரல பாருங்கள். ஆன்சர் வந்து +1 வரணும். அப்போ தான் சால்வ் ஆச்சு. +1 வரல. ஸோ நோ, the product is not 1. hence அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது. hence it is not multiplicative inverse. it is not multiplicative inverse அப்படின்னு ஆன்சர் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? அதே மெத்தட் தான். 0.3 தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 3 1/3 y நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக முதல்ல ப்ராப்பர் இந்த ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. அப்போ 3 1/3 நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? இட் இஸ் நத்திங் பட் 3 3s are 9 10/3. ஓகேவா? முதல்ல நம்ம இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் போடணும் இல்லைங்களா? அப்போது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 10/3ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 3/10. இது ஒரு இது. ஓகேவா? இப்போ 0.3 கூட கம்பேர் பண்ணணும் நம்ம. திஸ் இஸ் நத்திங் பட் என்னது? 3/10னாலும் ஒன்று தான், 0.3னாலும் ஒன்று தான், சேம். ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸோடைய ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? ஏ இன்ட்டு அதோடைய இன்வர்ஸ் 1/a = 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கேஸில் ஏன்றது என்னன்னா, இங்கே பாருங்கள், கொஸ்டினை நல்லா படிங்க. 0.3 is 0.3 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 3 1/3. அதாவது 3 1/3ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 0.3ஆன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கேஸில் ஏன்றது 3 1/3 தான் நமக்கு ஏ. 1/a இந்த 0.3ன்றது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/aன்னு சொல்கிறாங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க நம்மளை. 1/a தான் வந்து 0.3 சம் பிரகாரம் வந்து இது 1/aவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 3 1/3ன்றது a. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆஸ் பர் சம் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணணும்? we have to prove a = 3 1/3 கொடுத்துருக்காங்க. 1/a = 0.3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a × 1/a = நமக்கு 1 வரணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்றது 3 1/3ன்றது உங்களுக்கு நத்திங் பட் 10/3 இன்ட்டு 1/a என்னவா கொடுத்துருக்காங்க? 0.3. 0.3 இஸ் நத்திங் பட் 3/10 போடுங்க. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்படியே சம்மில் கொடுத்ததை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1/a வந்து அவங்க 0.3ன்னு கொடுத்தாங்க. அதை நான் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கிட்டேன். 3/10 மாற்றிக்கிட்டேன். 3/10 3 மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றக்குள்ள 10/3. இதையும் கேன்சல் பண்ணுங்கள். நமக்கு ஆன்சர் 1 வருது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் இது வந்து ப்ராடக்ட் இஸ் 1. நமக்கு வந்து என்ன கிடைக்கிது? ப்ராடக்ட் வந்து இது ரெண்டுத்தையுமே பண்ணால் த ப்ராடக்ட் இஸ் 1. ஸோ என்ன சொல்லலாம்? ஸோ
0.3 அவங்க கொடுத்ததை அப்படியே இஸ் தி கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க 0.3 இஸ் தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 3 1/3. நான் இப்போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் மல்டிபிள் சாய்ஸு இல்லை ஸ்பீட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் நீங்கள் போகக்குள்ள காம்படிஷன் எக்ஸாம்லாம் போகக்குள்ள வாயாலே போடுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை. 0.3 டக்குன்னு 3/10 எழுதுங்க. 3 1/3 அப்படியே வந்து 10/3 எழுதுங்க. இது ரெண்டும் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1 வருதான்னு பாருங்கள். 1 வந்துச்சுன்னா இது எஸ்ன்னு ஆன்சர், இல்லைன்னா தப்பு, நோ. புரிஞ்சுதுங்களா? தி ரேஷனல் நம்பர் எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு தான் ரெசிப்ரோக்கல் கிடையாது. அப்போது இதுக்கு விச் டஸ் நாட் எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் இல்லைன்னு கேட்டாங்கன்னா 0. அடுத்தது த ரேஷனல் நம்பர் தட் ஆர் ஈக்குவல் டு தி ரெசிப்ரோக்கல், அதோடைய எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1. 1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/1, அதுவும் 1 தான். அடுத்தது இன்னொரு நம்பர் அண்ட் -1. -1க்கு ரெசிப்ரோக்கல் திரும்பி -1 தான் வரும். ஓகேவா? 1க்கும் -1க்கும் தான் ரெசிப்ரோக்கல். எப்படி போடுவீங்க? 1க்கு ரெசிப்ரோக்கல் 1, இதோட ரெசிப்ரோக்கல் 1/1ன்னு போடுவீங்க. -1க்கு என்ன போடுவீங்க? -1க்கு ரெசிப்ரோக்கல் 1/-1 போடுவீங்க. அப்போ ரெண்டும் சேம் தானே ஆன்சரு. அப்போ 1க்கும் -1க்கும் தான் ரெசிப்ரோக்கல் சேமாக இருக்கும். த ரேஷனல் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் நெகட்டிவ், எந்த ரேஷனல் நம்பர் நெகட்டிவ் அதோட நெகட்டிவ்க்கு சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 0. ரெசிப்ரோக்கலும் அந்த நம்பரும் சேம் எதுன்னு கேட்டாலும் 0 தான். அதோட நெகட்டிவும் அந்த ரேஷனல் நம்பரும் சேம்னு கேட்டாலும் 0 தான். அடுத்தது fill in the blanks பார்க்கலாம். 0 ஹேஸ் ரெசிப்ரோக்கல் இருக்கார் 0க்கு? நோ ரெசிப்ரோக்கல். ஏன்னா ரெசிப்ரோக்கல் கிடையாது. எந்த நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் இல்லைன்னா 0க்கு மட்டும்தான். The number dash and dash are their own reciprocal, எந்த நம்பருக்கு அதோட ரெசிப்ரோக்கல் சேம்னு சொன்னேன். இப்போ நம்ம ஈக்குவல் அதோட ரெசிப்ரோக்கல் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் 1க்கும் -1க்கும் தான் ரெசிப்ரோக்கலும் சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே கேட்ட அதே கொஸ்டினை தான் வேறு மாதிரி கேட்குறாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தட் டஸ் நாட் ஹாவ் எ ரெசிப்ரோக்கல் have that are equal to the reciprocal, ரெண்டும் சேம் தான். அதே கொஸ்டின் தான் இங்கே பாருங்கள். டேஷ் அண்ட் டேஷ் ஆர் தேர் ஓன் ரெசிப்ரோக்கல். ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் தான் மாற்றி கேட்குறாங்க. த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -5 என்ன? ரெசிப்ரோக்கல்னா என்ன போடுவீங்க? இது நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ என்ன போடுவீங்க? இதுக்கு -1/5. இது ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/x என்ன? எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0, 0வா இல்லைன்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? டினாமினேட்டர் இருக்குது மேலே போய்டும் இல்லையா, அப்போ எக்ஸு. அடுத்தது த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர். நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த இது பார்த்தோம். நம்ம ரேஷனல் நம்பரில் பார்க்கக்குள்ள 2 ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதோட ஆன்சரும் ஒரு ரேஷனல் நம்பர் தான் வரும். 2 ரேஷனல் நம்பரை பண்ணோம்னா அது ஆன்சரும் ரேஷனல் நம்பர். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் ரெசிப்ரோக்கல் தான் கேட்குறாங்க. அதனால் பாசிட்டிவ் நம்பரோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். அவ்வளோதான், நமக்கு 1.1 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். நீங்கள் இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தாராளமாக கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதனா மாற்றி பேசணுன்னா மாற்றி சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அப்புறம் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.